Lights, camera, rolling, action. பாடசாலை இந்த உங்களோட 8 வருட கால பகுதியில் அதிகமான பட்டதாரிகள் உருவாகி இருக்கிறாங்க. வெளி இடங்கள்ல இருந்த மாணவர்கள் பல்கலைக்கழகம் போகலாம் என்ற நோக்கத்தில் வந்து படித்து பெஸ்ட் ரிசல்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. புத்தளம் மாவட்டத்தில் இருக்கிற தமிழ் மொழி மூலமான பிரபல்யமான பாடசாலைகள் உலுக்கா பள்ளத்தோட போட்டி போட இல்லாத நிலைமைக்கு ஒரு நிலைமை தள்ளப்பட்ட நிலைமை இருந்தது. இப்படியான நிலையில சார் இதற்கெல்லாம் என்ன உங்களோட வெற்றிட ரகசியம்? உள்காப்புல தான் அள்ளி கொடுக்குறாங்கன்னு சொல்ற அளவுக்கு ஏன் மற்ற ஸ்கூலுக்கு ஏன் கொடுக்க கூடாது கொடுத்துதான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பயன்படுத்த தெரியாது. இங்க தாரது பயன்படுத்தப்படுது, செயல்படுத்தப்படுது. நான் ஒரு கதிரை கூட உடஞ்ச கரையை கண்டுகொள்ள மாட்டாங்க. இன்றைக்கு அந்த கயிறை உடஞ்சினா இன்றைக்கே இருப்பேன் உடனே நடக்கும். தலைப்பட பிரச்சனைகளுக்கு வேற அப்படியான அந்த வளங்களை அதே மாதிரி வேற எங்களுடைய பாடசாலை நவோதய நிலைமையில இருந்ததா சார்? நவோதய ஸ்கூல் சம்பந்தமான தகவல்களை கொஞ்சம் சொல்லிடுமா சார்? நவோதய ஸ்கூல் அட்வான்ஸ் சயின்ஸ் வைக்கிறதுக்கும் எங்களுக்கு அனுமதி எங்களுக்கு கிடைக்குதான். அதான் 1AB ஸ்கூல் அது அந்த கடையில் தான் இருக்கு. அட்வான்ஸ் சயின்ஸ் வைக்கிறதுக்கு அனுமதி இருந்தது 16/7/2009 பள்ளிப்படி 2009 நீங்க சார் 2005 5ஆம் மாதம் 5ஆம் தேதி இந்த பாடசாலை உலுக்காப்பள்ளம் முஸ்லிம் மகா வித்தியாலயம் என்ற பாடசாலையை நீங்க அதிபராக பொறுப்பெடுத்தீங்க. அந்த நேரத்துல இந்த பாடசாலை நீங்க பொறுப்பெடுக்கிற நேரத்துல இந்த பாடசாலை எப்படி சார் இருந்தது கல்வி மட்டத்தில்? பாடசாலை பொறுப்பெடுத்தோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எமது புத்தளம் உலுக்காப்பள்ளம் முஸ்லிம் மகா வித்தியாலயத்தின் எமது பாடசாலையின் வரலாறு தொடர்பான சில தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக எமது பாடசாலையின் முன்னாள் அதிபர் கலீலுர் ரஹ்மான் சார் அவர்களுடன் சில விடயங்களை கலந்துரையாடுவதற்காக நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து சார். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து சார். எங்களோட பாடசாலை 1996 அக்டோபர் 5ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் 30வது ஆண்டு நிறைவு செய்கின்ற நிலையில எங்களோட பாடசாலை கல்வி மட்டத்தில் பல அடைவுகளை அடைஞ்சிருக்குது சார். இப்போ நாங்கள் சுருக்கமாக சொல்கிறேன்னு சொன்னால் 350க்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் உருவாகி இருக்கிறாங்க, 8க்கும் மேற்பட்ட வைத்தியர்கள் உருவாகி இருக்கிறாங்க, அதே போல் பல சட்டத்தரணிகள் இப்படின்னு சொல்லி பல துறை சார்ந்த ஆளுமைகளை எங்களோட பாடசாலை உருவாக்கி இருக்குது. அந்த அடிப்படையில் நீங்கள் சார் 2005 5ஆம் மாதம் 5ஆம் தேதி இந்த பாடசாலை உலுக்காப்பள்ளம் முஸ்லிம் மகா வித்தியாலயம் என்ற பாடசாலையை நீங்கள் அதிபராக பொறுப்பெடுத்தீங்க. அந்த நேரத்தில் இந்த பாடசாலை நீங்கள் பொறுப்பெடுக்கிற நேரத்தில் இந்த பாடசாலை எப்படி சார் இருந்தது கல்வி மட்டத்தில்? பாடசாலை பொறுப்பெடுக்கும் போது கல்வி மட்டத்தில் குறைவு என்று சொல்றதுக்கு இல்லை, ஓரளவான ஒரு அடைவில் இருந்தது. இருந்தாலும் நான் தொடர்ந்து அந்த அதாவது ஒரு 2 வருஷம்தான் நாங்கள் வேலை செய்கிற ஒரு ஒப்பந்தத்தில் தான் வந்தேன். அப்படி வந்தும் அப்படியாக அது 8 வருஷம் அங்கே வச்சுட்டாங்க. ஆகவே அந்த 8 வருஷத்துலேயும் என்னால் வேண்ட முயற்சிகளை மேற்கொண்டேன். பல போட்டிகள் அதில் அதாவது சொல்ல போனால் அது நம்ம முதலாவது அசம்பிளி உரையிலேயே நல்ல அவதானிக்கார்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது என்ன நடந்தாலும் புத்தளம் சாகிரா ரிசல்ட்ஸ் என்ன அல்லது ஃபாத்திமாவோட ரிசல்ட்ஸ் என்ன, இந்த பார்வை இருந்தது. நான் ஏன் உலுக்காப்பள்ளம் அந்த இடத்துல வரக்கூடாது என்ற ஒரு எய்மோட தான் இயங்கினேன். அந்த அசம்பிளி உரையில அதுதான் உரையாடு, அதை நான் அடைஞ்சிட்டேன். அவ்வளவுதான். இந்த பாடசாலையில நான் எந்த எய்ம் என்னவோ அதை அடைஞ்சிட்டேன். காரணம் மற்ற பாடசாலை நான் தாக்கப்பட்ட காரணம் தான் அந்த உலுக்காப்பள்ளத்தை உயர்த்துறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு சார். 2005 பொறுப்பெடுத்து சுமாராக 8 வருடங்களுக்கு மேலாக அந்த பாடசாலையில் அதிபராக இருந்திருக்கிறீங்க. அப்போ வரலாறுகள்ல பெரும்பகுதி உங்கள்கிட்ட தான் இருக்குது சார், இந்த பாடசாலையுடைய வரலாறு. அந்த அடிப்படையில சார்
இந்த பாடசாலையுடைய வளர்ச்சி பாதையில கொண்டு சென்றதுல எப்படியான சவால்கள் எதுவும் இருந்ததா சார் உங்களுக்கு? வளர்ச்சி பாதையில என்று சொல்லும்போது பொதுவாக என்னோட சுருக்கமா சொன்னா என் கடமையை நான் செய்தேன், அவ்வளவுதான். அது வளர்ந்து வந்து அப்படித்தான் சொல்லாம ஒழிய எல்லாம் இன்னொரு ரெவெண்ட் கையிலே இருக்கு. அப்படி இருக்கும்போது நாங்க ஒன்றும் சொல்ல இயலாது. இருந்தாலும் என்ற மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, என்ற ஒவ்வொரு செயலையும் திட்டமிடல் என்பது மிக முக்கியம். அந்த பிளானிங்கோட செயல்பட்டா அந்தந்த நேரத்துல அந்த செயல்படும் போது எங்களுக்கு ஒரு அதிபருண்ட வகையில ஆசிரியர்கள் ஒத்துழைக்க வேணும். ஆசிரியர்கள் ஒத்துழைக்காட்டி அந்த பாடசாலை நடத்தையில ஆகவே ஆசிரியர்களுக்கு தேவைகளை நாங்க என்ற அளவு பூர்த்தி செய்யும். அந்த வகையில என்னோட சொன்ன என்ன நிர்வாகத்தை வச்சுக்கணும். அதேபோல் நிர்வாக கட்டமைப்பையும் ஆசிரியர்கள் 100% ஒத்துழைப்பு தந்தாங்களா? ஆசிரியர்கள் உண்மையிலேயே 100% ஒத்துழைப்பு எனக்கு கிடைச்சு. ஆனால் ஊர் பொறுத்தவரையில் ஆசிரியர்கள் எல்லாமே ஊர்களை பொறுத்தவரையில் அங்க வளமையான பிரச்சனை என்ன, கட்சி பிரச்சனை, எலெக்ஷன் வந்த பிரச்சனை, அந்த இதுகள். ஆனா அதுக்கு அப்பாலதான் பாடசாலை நடந்தது. பாடசாலைக்குள்ள அரசியலை நான் புகுத்த விரும்ப இல்லை. அதால அரசியல்வாதிகளான எதிர்ப்புகள் எனக்கு இருந்தாலும் ஆசிரியர்களோட ஒத்துழைப்பால அதெல்லாம் வழங்கடிக்கும். சார், அந்த உங்களுடைய 8 வருட கால பகுதியில எப்படியான அடைவுகளை நீங்க அடைஞ்சிருந்தீங்க கல்வி மட்டத்துல? கல்வி மட்டத்தை பொறுத்தவரை நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அந்த எய்ம் அதை அடைகிறதுக்கு கொஞ்சம், அதாவது பாடசாலை தான் என்ற, அதாவது வேற ஒரு சைட்ல ஒன்று நாங்கள் ஒரு வருமானத்தை அதை இதை எதிர்பார்த்து அப்படி இல்லை. முழுக்க பாடசாலை தான் எங்களோட இதாக. பாடசாலையை நல்ல இடத்துக்கு கொண்டு வரணும் என்றது. அடுத்து நமக்கு இயற்கையாக உள்ள மன உளைச்சல், அதாவது டிஸ்பிளேஸ்டு பிரச்சனை ஒன்று இருந்துகிட்டு இருந்தது. அது அந்த பள்ளிக்கூடத்தை டிஸ்பிளேஸ்ட் பள்ளிக்கூடம் முன்னாது ஆக வெள்ளிதுகளை அப்படித்தான் சொல்றது. ஆகவே அந்த உணர்வும் எங்களை சில அடைய மேல போறதுக்கு வாய்ப்பா இருந்தது. நல்லா அது உதவி செய்தான். சொல்ல போனால் அதுல விளையாட்டுத்துறையில திறமசாலியில் இருந்தாங்க ஆசிரியர்கள். அவங்க மூலமா நாங்கள் அந்த துறையை விருத்தி செய்தோம். அதே போல மற்ற மற்ற போட்டிகள், மொழி ரீதியான போட்டிகள், அதில் எதுக்கு போனாலும் நாங்கள் முன்னுக்கு மரபணும் என்ற எண்ணத்தோடு செயல்படக்கூடிய அளவுக்கு ஆசிரியர்களுக்கு சில அழுத்தங்கள் கொடுக்கப்படும் பொழுது அவங்க செயல்பட்டாங்க. அதே மாதிரி அதில் வெற்றியும் கிடைச்சது. அதே போல கல்வித்துறையில நேரடியாக வரும்போது அது உண்மையிலேயே பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் மட்டும் படித்தால் போதும் என்ற அளவில் நாங்கள் எங்களை கல்வி பாடசாலை கொள்கையை வச்சுக்கொண்டோம். அதில் எந்த ஆசிரியரும் இந்த வருஷம் முடிய அந்த அது எங்கே நோட் சொல்யூஷன் எங்கே ஸ்கீம் எங்கே அது எங்கே இதுங்க அதுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துல பள்ளிக்கூடத்தில் பாடங்கள் ஒழுங்காக நடக்குதா கண்டு பெற்றால் திருப்திப்படக்கூடிய அளவுக்கு நாங்கள் பாடசாலை வைக்கிறோம். அவ்வளோ, வேறு டியூஷனுங்கிற முக்கியம் இல்லை. எந்த டியூஷனுக்கும் போகாமலே யூனிவர்சிட்டி போன பிள்ளைகளும் நேரத்தில் காலத்தை எவ்வளோ பேட்டிக்கிறாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு சார், நாங்கள் A level படித்து பல்கலைக்கழகம் போகிற நேரத்தில் எங்களோட பைச்சில் தான் 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பல்கலைக்கழகம் சென்றார்கள். இருக்கலாம். அது நீங்க தான் அந்த நேரம் பாடசாலை அதிபராக இருந்தீங்க. இப்படியான பெரிய அடைவுகள் நான் நினைக்கிறேன் அதுதான் ஒரு கப்பல் முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் வரலாற்றில் ஆக கூடுதலான மாணவர்கள் பல்கலைக்கழகம் சென்ற வருடம் நான் நினைக்கிறேன். அந்த அடைவுகள் அடைகிறதுக்கு என்ன விதமான முயற்சிகள் செஞ்சிருந்தீங்க சார்? அது என்ன பொறுத்தவரையில நான் நேரத்தோட சொன்ன மாதிரி பாடசாலையில ஒழுங்கா பாடங்கள் நடக்கணும்ன்றதுலையும் அதுக்குரிய ஆசிரியர்களை கொண்டு வருவதிலையும் கொஞ்சம் அக்கறையா இருந்தேன். உரிய சப்ஜெக்டுக்குரிய டீச்சர்ஸ் இல்லாம நான் அந்த இடத்த பாடத்தை இது பண்றேன் இல்லை. ஆகவே அப்படியான டீச்சர்ஸ் எடுத்ததும் ஒரு காரணம். மற்ற நாங்க வெளியே பிள்ளைகள் டியூஷனை பற்றி நாங்கள் கணக்கெடுக்க, அது பிள்ளைகள் படிக்கிற பாடசாலையில படிக்க அது பிள்ளை போகணும்னு தான் கிடையாது. ஆனா வெளியே படிக்கிறதுக்கு எங்கேயும் போறதுக்கு எந்த தடையும் அப்படிதான் வச்சு கொண்டு இருந்தோம். அதே நேரம் அவங்க எல்லாரும் நினைப்பாங்க விளையாட்டு தேவையில்லைன மாதிரி இருப்பாங்க. விளையாட்டுக்கு கூடிய அக்கறை செலுத்தணும். அந்த விளையாட்டை மையமா வச்சுதான் பிள்ளைகள படிப்பும் ஒழுங்கா நிம்மதியான. ஏன்னா நாங்க படிக்கிற காலத்திலேயும் எங்களுக்கு எந்த டியூஷனும் அப்படி ஒன்றும் இல்லாத நிலையில தான் நாங்க ஏதோ படிக்க வேண்டும். அப்ப அதை பற்றி கடுமையா நான் யோசிக்கும் போது
பிள்ளைகள் வெளி டியூஷன் இல்லை, பாடசாலையில் ஒழுங்கா பாடங்கள் நடந்தால் வெளியே பிள்ளைகள் போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அதன்படி அந்த பிள்ளைகள் ஓரளவு எனக்கு உதவியா இருந்த மாதிரி அங்க ஊர்ல இருக்கும் போதும் விரதத்தை தீவண்டா அவங்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது, பெரிய மொழி அதே மாதிரி தாராபுரம் எல்லாம் அந்த குடியேறிக்கிற ஆட்களை எல்லாம் கல்வியை விரும்பக்கூடிய ஒரு ஆட்களா இருந்தாங்க. அதால அது ஒரு ஊக்கியாத்தான் நான் கேள்விப்பட்டேன். சார், இந்த உங்களோட 8 வருட கால பகுதியில் இந்த பாடசாலையில பௌதிக வளங்களை அபிவிருத்தி செய்யறதுல எப்படியான நடவடிக்கைகளை நீங்க செஞ்சிருந்தீங்க சார்? பௌதிக வள அபிவிருத்தி என்றால் எல்லாம் ஒரு என்ன வடிவத்தில் சில உதாரணமா பில்டிங் உண்டு. அப்ப பில்டிங் விஷயங்கள் சில நேரம் ஊர்ல சில தனவந்தர்கள்ட்ட கலெக்ஷன் மூலமாகவும் ஒரு பில்டிங் கட்டணும். அதுல அப்ப அந்த இடத்துல அந்த பில்டிங்கள் கட்டுறதுக்கு வேற வழியா மற்ற ஆட்களுக்கு டீச்சர்ஸுக்கு கூட எங்கிருந்து காசு வருது, எப்படி செய்யறாங்க, என்ன அன்அபிஷியலாக தான் சில விஷயங்களை செய்ய வேண்டியது. பில்டிங் விஷயம், மற்ற தளப்பாட்ட விஷயங்கள் அப்படியே அவங்கள பிடிச்சி சில அது வந்து தனவந்தர்களை பிடித்தான். ஆனால் இதுல பெரிய அரசு உதவி எண்ணங்களுக்கு எதுவும் இல்லை. ஆனால் ஆபீஸ் எங்களுக்கு சாதகமாக இருந்தது. வளங்களை பெற்றுக்கொள்றதுக்கு ஆபீஸ் எங்களை நம்பக்கூடிய அளவுக்கு நாங்கள் நடந்து கொண்டோம். எங்கள்கிட்ட களவு போய் கிடையாது. அதே போல இந்த நிர்வாகத்திலையும் களவு கிடையாது. வெளிப்படையான இதுதான் எங்க ரகசியம் கிடையாது. அதே நேரம் சில குறிப்பிட்ட ஆசிரியர்கள் அந்த துறை சார்ந்த நல்லா கிட்ட இந்த அக்கௌண்ட் சென்டா அதுக்கு ஒரு ஆள் இருக்கிறனால கணக்கு உதாரணத்துக்கு கணக்கு இதுகளுக்கு பொறுப்பு, அக்கௌண்ட்ஸ் பொறுப்பு ஃபுல்லாக ஆஃபீஸருக்கு பயன்படுத்தும். ஏன்னா அவர் காமர்ஸ் படிக்கிறது அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் சென்டர் ஃபினான்ஸ் சென்டர் அவர்கிட்ட பயன்படுத்தும். அதே போல் மற்றது ஸ்போர்ட்ஸில் சம்மந்தப்பட்ட மற்ற ஸ்போர்ட்ஸ் ஜானாக்களுக்கு பார்த்து கொடுத்தோம். அதே மாதிரி மற்ற நிதி இதுகள் வந்து கடைசி டைமில் ஆரம்பத்தில் இந்த சொல்றது சாபிசர் கடைசி டைம்ல சாபிசரும் வந்து சேர்ந்துறாங்க. அதுவும் எனக்கு உதவியா இருந்தது. நிர்வாகம்ங்கிறது நான் இன்னைக்கு தடி எடுத்து அடிச்சு கொண்டு திடீர் அந்த நிர்வாகம் செய்யல. ஒவ்வொரு ஆக்களுக்கும் வேலை பகிர்வு கூட பொருத்தமான ஆட்களை நான் இனங்கண்டு அவங்க மூலமா யாரும் அவங்களுக்குள்ளேயும் ஒரு சச்சரவு அவருக்கு இதை பெருசு இல்லை. இப்ப பொம்பளை பிள்ளைகள்னா அதுக்குரிய லேடி டீச்சர்ஸ் தெரிவு செஞ்சு அவங்க மூலமா அப்படி பாய்ஸ் இப்படின்னு சொல்லி போட்டு எல்லாவற்றையும் பகிர்வு மூலம் தான் நான் பெரும்பாலும் செய்தேன்னு சொல்றதுக்கு எனக்கு இல்லை. நான் அந்த ஐடியா தான் என்னுடைய ஒழிய பாடசாலை டீச்சர்ஸ் தான் நடக்குது. பள்ளிக்கூடம் ஒரு அதிபர் ஆசிரியர்களை கொண்டு தான் ஸ்கூல் நடத்த மொழி அதிபரால் நடத்த இயலாது. அந்த கொள்கை எனக்கு இருக்கு. நான் யாரையும் வகிக்கலாம். நம்ம ஒரு ஆலோசகமாக தான் அதிபர் இருக்கணும். ஆனால் ஆசிரியர்களுக்கு சம்பளம் மற்ற லீவு அப்படி இப்படியான பிரச்சனை வர நேரம் அதுகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்குரிய வேலை தான் அதிபர் செய்யறது. அந்த வேலையை தான் நான் செய்ய ஒழிய பாடசாலை முன்னேற்றத்தை ஆசிரியர்கள் தான் செய்த ஒழிய நான் செய்ய எந்த ஐடியா படியே பேசிட்டு அவ்வளவுதான். சார், இந்த 8 வருட கால பகுதியில எங்களோட பாடசாலையில கல்வி கற்ற மாணவர்களோட ஒழுக்கம் பண்பாட்டு சம்பந்தமான விடயங்கள்ல ஏதும் அச்சுறுத்தல்கள் சவால்கள் உங்களுக்கு இருந்ததா? ஒழுக்க விஷயத்துல பிள்ளைகள் அதாவது இந்த சில விஷயங்கள் சிலருக்கு படித்தல் மூலம் தான் வரணும். சிலது படிப்பிக்கணும். ஒரு எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு பிள்ளைக்கு படிப்பிக்கணும். ஒழுக்கம்ங்கிறது நாங்கள் படிப்பிக்கிறதா இல்லை. ஒழுக்கம்ங்கிறது என்னன்னு சொல்றது, அந்த ஒழுக்கம்ங்கிறது தானா வரணும். அப்ப அது வீட்டு சூழலும் இருக்கு, வந்து இருக்கிற பாடசாலையும் செல்வாக்கு செலுத்தும். ஆகவே இந்த ஒழுக்க விஷயத்துல நம்ம ஸ்கூல்ல பொறுத்த வரையில பிள்ளைகள் எல்லாமே ஒழுக்கமா இருக்கக்கூடிய அளவுக்கான ஒரு ஒழுக்க குழு இருந்தது. அந்த ஒழுக்காட்டு குழு அந்த குழு தான் நியமிச்சிருக்கணும். அப்ப அவங்க அந்த ஒழுக்காட்டு குழு அவங்க செயல்படுத்தினதான அந்த ஒழுக்கம் வந்து. ஆகவே அந்த ஒழுங்கினமான பிள்ளைகளுக்கு இல்லை. ஒரு நேரத்துல சொல்ல போனால் ஒரு நாள் டிபார்ட்மெண்டால ஒரு அதிகாரி வந்தாங்க, பேர்கள் சொல்லிக் கொண்டிருக்க விரும்பல.
அந்த அதிகாரி வந்தார். வந்து இவ்வளவு ஒரு ஏக்கர் நிலப்பரப்புல ஒரு பேப்பர் கூட இல்லையே கூடம், ஒரு புள்ள வழியை நிக்கையிலேயே என்று சொல்ற அளவுக்கு தான் நாங்கள் வச்சோம். ஆனா நாங்கள் அது பிள்ளையோட மனதிலேயே உருவாயிடுச்சு. அப்படி உருவாக்குறதுக்கு நீங்க என்ன செயற்பாடுகளை நீங்க செஞ்சிருந்தீங்க உங்களோட நிர்வாக மட்டத்தில்? நிர்வாக மட்டத்துல அது ஒன்று நான் சொல்ல போனால் அது நிர்வாக மட்டத்துல பிள்ளைங்க நீங்க சொல்ற விஷயங்கள் இப்போ வருங்காலத்திலையும் அது ஒரு செயற்படுத்துகின்ற ஒரு முறையாக வரும். இப்ப என்னன்னா, அதாவது கூடுதலாக டீச்சர்ஸுக்கு மத்தியில குழுக்கள் உருவாகக்கூடாது. வெளியால எப்படியும் இருக்கலாம். பள்ளிக்கூடத்துல வந்துட்டா அதிபர், ஆசிரியர், மாணவர் அந்த தான். அப்ப அந்த வகையில டீச்சர்ஸ் வந்து ஒற்றுமையாக செயல்பட்டாங்க. அது பிள்ளைகளுக்கு அந்த டீச்சர்ஸ் பண்பு பிள்ளைகளுக்கு வந்து பார்த்துதான் பழகணும். ஒரு ஆசிரியர் என்ன நீங்களும் படிக்க பிள்ளைகள் நீங்க யோசிப்பீங்க. உங்க சில நேரம் நீங்கள் இருந்து யோசிக்கும் போது நமக்கு படிப்பித்த குறிப்பிட்ட சில ஆசிரியர்கள் எங்க மனையில வருவாங்க. இப்ப நான் கூட கையில சோக்கு தூக்குறேன், எனக்கு கணிதம் படிப்பித்த ஆசிரியர் எனக்கு ஒண்ணு வருவார். அந்த மாதிரி அப்ப அப்படியான இதுல டீச்சர்ஸ கட்டாயம் பின்பற்றுவாங்க பிள்ளைகள். அப்ப அந்த டீச்சர்ஸ் ஒழுக்கம் தான் பிள்ளைகளுக்கு வரும். படிக்கிற விஷயம் இல்ல, பார்க்கிற விஷயம் முக்கியமா வரும். அதாவது சும்மா சொல்லுவாங்க, தாயை போல புள்ள நூலை போல சிக்கன்லாம் சொல்லுவாங்க. அப்ப என்ன கருத்துனா, தாய் எப்படி நடக்குதோ அதை புள்ள பின்பற்றும். அதே மாதிரி இங்க ஆசிரியர்கள் மாணவர்கள் பின்பற்றாங்க. அது வந்து ஒழுக்கம் தான். ஆசிரியர்கள் ஒழுக்கம் தான் மாணவருக்கு. வேற வீட்டு சூழல்கள் பல மாதிரி இருக்கலாம் தான், ஒரு சூழல் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா இது இந்த மாதிரி தான் ஒழுக்கம். அதோட குழு கண்காணிக்கும். அவ்வளவுதான் சார். ஜஸாக்கல்லா ஹைரா சார். எங்களோட இந்த உலுக்காப்பள்ளி முஸ்லிம் மகா வித்யாலயம் என்று சொல்றது உங்களுக்கு தெரியும் சார், உருவாக்கத்தோட தான் இந்த பாடசாலை உருவாக்கப்பட்டது. 100% இடம்பெயர்ந்த மாணவர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலை. நாங்க இடம்பெயர்ந்து வார நேரத்துல சார் 100 எதுவுமே எங்களுக்கு இல்லாது, விவசாயம் செய்யறதுக்கு விவசாய நிலங்களோ எதுவுமே இல்லாத நிலத்துல கல்விதான் ஒரு முதலீடு. நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்விதான் முதலீடு என்ற அடிப்படையில தான் அந்த பாடசாலை உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு 350 மேற்பட்ட பட்டதாரிகள் உருவாகி வீட்டுக்கு வீடு அரசாங்க உத்தியோகத்தர்கள் உருவாகிறதுக்கு அந்த பாடசாலை தான் பிரதானமான காரணம். அதுல 30 வருடங்கள்ல 8 வருடங்கள் என்பது உங்களுடைய நிர்வாகம் என்பது மிகவும் முக்கியமானது. அதுல நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார். இந்த பாடசாலை 8 வருட கால பகுதியில கல்வியில அடைவு மட்டங்கள் சம்பந்தமாக சொன்னீங்க. அப்போ உங்களோட அந்த வருடத்துக்குள்ள தான் அதிகளவான பட்டதாரிகள் உருவாகின விஷயம். அதே போல பௌதிக வளங்களை அரசாங்க மட்டத்துல கிடைக்கப்பெறாட்டிலும் கூட ஊர்ல இருக்கிற தனவந்தர்களுடைய பங்களிப்பினூடாக பௌதிக வளங்களை பெற்றுக்கொள்ற விஷயங்கள் சம்பந்தமாக எங்களோட கலந்துரையாடுனீங்க. அதே போல சார், இந்த பாடசாலையுடைய உங்களோட 8 வருட கால பகுதியில அந்த நீங்க சொன்னீங்க, ஒரு பாடசாலை அதிகாரி வந்து பார்க்குற நேரத்துல இவ்வளவு பெரிய நிலத்துல ஒரு வெளியூர் குப்பை துண்டு இல்லை, பேப்பர் துண்டு இல்லை என்று சொல்லி அந்த மாணவர்களுடைய ஒழுக்கம், பண்பாடு, சுத்தம் சம்பந்தமான விஷயங்களை ஏற்படுத்துறதுல சம்பந்தமான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் கலந்துரையாடி இருக்கிறீங்க சார். சார், என்னண்டா உங்களோட 8 வருட உங்களோட காலப்பகுதியில் அதிபராக இருந்த காலப்பகுதியில சார் முக்கியமான சில அடைவு மட்டங்கள் இருந்தது. நான் தெரியும், தேசிய மட்டத்துல எங்களோட அறிவு களஞ்சிய நிகழ்ச்சியில முதலாவது தேசிய மட்டத்துல 1ஆம் இடம் கிடைச்சது. அது சம்பந்தமாக உங்களோட கருத்துக்களை சொல்லிடலாம். தேசிய மட்டத்துல அறிவு களஞ்சியத்துல 1ஆம் இடம் கிடைத்ததுக்குரிய காரணம் பொதுவாக எல்லா கால பீரியட்லாம் கிடைச்சது காரணம் அதுல சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களுடைய முயற்சி. குறிப்பாக சொன்னால் சஃபீக் சார், நஃபீல் சார், இப்படியான அதோட இன்னும் லேடிஸ் இருந்தாங்க. எல்லாரும் இதுக்கு ஒரு கமிட்டி அதுக்குரிய கமிட்டி அந்த வேலையை சரியா செஞ்சது. அதுல இவங்க குறிப்பா ஆம்பளையில இவங்க 2 பேரும் இருந்தாங்க. அதுல நௌஃபில் சாரும் சஃபீக் சாரும் 2 பேர் குறிப்பான ஆட்கள். அதுல மற்றது நம்மட
சருக் சார் என்ன இங்கிலீஷ், அது இங்கிலீஷ். சரி, அப்படியாக இன்னும் எனக்கு ஆகிற பேரெல்லாம் சிலது மறந்து போயிட்டு அந்த கமிட்டி அப்படியே முழுக்க நான் பாடசாலை ஊடாக அந்த செலவுகளை தான் பார்த்து கொண்டேனே ஒழிய மற்றபடி எங்கன முழுக்க அவங்க கடைசி வரை எத்தனையோ போட்டிகளை பங்கு பெற்றி கடைசியாக நம்முடைய பாடசாலையில பேர் வெளியே தேசிய மட்டத்தில் அடைகிறதுக்கு அதுவும் ஒரு காரணமா இருக்கு. சார், அந்த உங்களோட அந்த 8 வருட கால பகுதிக்குள்ள எங்களுக்கு ஞாபகம் இருக்குது சார், பல்கலைக்கழகம் செல்வதாக இருந்தா ஒரு பஸ்ஸை புக் பண்ணுவாங்க மாணவர்கள். 35-40 மாணவர்கள் ஒரு புக் பண்ணித்தான் என்ன செய்வாங்க, யூனிவர்சிட்டிக்கு போவாங்க. அப்படியான ஒரு காலம் இருந்தது. அதை எப்படி சார் உங்களால முடிஞ்சது? அது என்னென்றால் பாடசாலையில எல்லாம் வெளிப்படைத்தன்மையாங்கிறதால அந்த நிர்வாக இதுல பொதுவாக புத்தள மாவட்டம் என வெளி மாவட்டங்களும் கூட ஸ்கூல அறிஞ்சிருக்கிறாங்க முழுவதும். அது பிறகு ஓஎல் பாஸ் பண்ண உடனே அவங்க அதிகமா ஏஎல் இருக்கு, அதாவது ஆர்ட்ஸும் கொமர்ஸும் இருந்தது. ஆர்ட்ஸும் கொமர்ஸும் இருந்த நேரம் ஏஎல்லுக்கு பிள்ளைகள் அங்க வந்து சேர தொடங்குறாங்க. வேற பாடசாலை பாஸ் பண்ற பிள்ளைகளும் வந்து சேர தொடங்குறாங்க. அவங்களுக்கு அங்க வந்து சேர இடங்கள்னா என்ன இடங்கள் சார்? இடங்கள் சொல்லும்போது கல்பிட்டி ஏரியா, இந்தியாவில் குருநாள் ஏரியாக்களுமே இருந்து வந்தாங்க. அதே மாதிரி புத்திரத்திலிருந்து கூட புத்திரத்திலிருந்தும் சொல்ல போனால் புத்திரத்தில் உள்ள பெரிய பள்ளிக்கூடங்களுக்கு கூட போகாம அங்க வந்தாங்க. அப்ப அந்த மாதிரி வந்து அங்க வந்து அவங்க உள்ள இருந்த அந்த நேரத்துல சார் புத்தளம் மாவட்டத்தில் இருக்கிற தமிழ் மீடியத்துக்கு பிரபல்யமான பாடசாலைகளை விட உளுக்காப்பள்ளம் அந்த மாதிரி பிரபல்யமான ஒரு பாடசாலையாக இருந்தது. மக்கள் மனதில் அப்படி பட்டு இருந்தது. அவ்வளவுதான், நான் சொல்ல இல்லாதது. அது ஒரு மனதையும் பொறுத்தது. அப்படி வந்து அவங்க அங்க வந்தால் அவங்களுக்கு நோக்கம் நாங்க கேம்பஸுக்கு போறோம்னு எண்ணத்தோட வர மாதிரி தான் வந்தாங்க. எந்த ஒதுக்குப்புறமான கேம்பஸுக்கு போறோம்ன்ற மாதிரி தான் நாங்க அந்த எண்ணத்தோட வந்தாங்க. அது எல்லாம் கபலாய் கொடுத்தான் நம்மளுக்கு எல்லாம். உதாரணம் சொல்ல போனா இங்க தம்பபண்ணியில் இருந்த ஒரு பொழியன் ஒழுக்காப்பதற்கு காமர்ஸ் படிக்க வந்தான். அப்ப காரணம் ஒன்று இவ்வாறான பிரபல்யமும், அடுத்தது அங்க படிப்பிக்கிற டீச்சர்ஸ். அங்க போனா இந்த பாடம் டியூஷனுக்கு கூட போக தேவையில்லை அப்படின்னு சொல்லி போட்டு கடைசி 3 எடுத்து ஜெயவர்தன யூனிவர்சிட்டிக்கு போனான். அபுசாலி பின்ன போய் சரி. அப்ப அப்படி இருக்கு. வேற மற்றது நானும் அதுல ஒரு சம்பவம் சொல்லணும். என்னன்னா, எனக்கு பிள்ளைகளை ஸ்கூல் யூனிஃபார்மோட இருக்கும்பொழுது எனக்கு பெருசா அடையாளம் தெரியாது. வேற யூனிஃபார்ம் வந்து அடையாளம் தெரியாது. நான் ஒரு முறை என்ற சொந்தக்கார பிள்ளை வந்து சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி கூட்டிக்கு போயிட்டு அங்க விட போனேன். போயிட்டு அந்த ஹாஸ்டலுக்குள்ள போனா எல்லாரும் எழும்புறாங்க. என்ன கண்டோட எல்லாம் எழும்புறாங்க. கடைசி யாரு என்ன ஏதுன்னு கடைசியா விசாரிச்சு பார்த்தா எல்லாமே உள்காப்பட பிள்ளை, எல்லாமே உள்காப்படலாம் சார் வந்து கண்டபடி வந்தாங்க. அப்ப வந்து அதுக்கப்புறம் தெரியாது, எனக்கு பிள்ளைகள தெரியாது, அதிகமா தெரியல. இல்லை, நான் பாடம் எடுத்தால்தான் டீச்சர்ஸுக்கு தெரியும். நான் பாடம் எடுக்காத அறியத்தான் நிர்வாக ரீதியா பிள்ளைகளையும் தெரியாது. அப்ப அப்படியான ஒரு இவ்வளவு மாணவர்களை பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புனதுல ரகசியம் என்ன? உங்களோட காலத்துலதான் நாங்க கண்டோம் பஸ் புக் பண்ணி போற பல்கலைக்கழகத்துக்கு. அதே போல வெளி ஊர்ல இருந்து வருவாங்க, உளுக்காப்பள்ள பாடசாலைக்கு போனோம்னு சொன்னா யூனிவர்சிட்டிக்கு போகலாம் எண்ணத்தோடு வருவாங்க. அந்த அளவுக்கு அப்படி அவங்களோட நிர்வாகத்தால செஞ்ச என்ன அதனுடைய ரகசியம்? அதாவது கரிக்குலம், அதாவது எங்களோட பாடவிதானம், அரச பாடவிதானம் சரியான முறையில செயல்படுத்தப்பட்டிருக்கேன்னா நான் நினைக்கிறேன். திட்டமிடல் எங்களோட பிளானிங் நாங்க நடைமுறைப்படுத்துறோம். அரசாங்கம் சிலபஸ் தருது. ஆசிரியர்களும் களவில்லாம அந்த வேலையை செய்யும். அதாவது இந்த ஆசிரியர்களுக்கு அந்த அடைகிறதுக்கு ஆசிரியர்களுக்கு நாங்க சட்டத்துக்கு அப்பால நாங்க எவ்வளவோ சலுகைகள் செஞ்சுட்டு இருக்கிறோம். என்னை பொறுத்தவரை இல்லை. ஆனா அவரும் சொல்லக்கூடாத விஷயம் மட்டும், ஒரு கல்வி அதிகாரி கூட நான் வந்து ரொம்ப கராரான ஆள் அப்படின்லாம் சொன்னாங்க. நான் உண்மையை பேசினேன் அவரோட. அப்படின்னா அந்த 7:30க்கு 2 சைன் பண்ணிக்கிறேன் ரெட் லைனுக்கு. 7:30க்கு சைன் பண்ணியிருந்தாலும் மேடம் நான்
உண்மையிலேயே 7:45 தான் சைன் பண்ணேன். 7:30 போட்டு நான் சைன் பண்ணிக்க 7:45. காரணம் அப்படியான அந்த கடுமையான இதுகள் எனக்கு தூரத்தில் இருந்து வர ஆசிரியர்களுக்கு கிடையாது. அவங்க பஸ் லேட் ஆகுது அப்படி பல பிரச்சனைகள் வரத்தால அந்த இடத்துல வெளியூரில் வர ஆட்களுக்கு அப்படி சைகளை செய்யும்போது அவங்களும் கவர்ந்து வந்தாங்க. எனக்கு ஒரு நல்ல ஞாபகம் வருது சார். சார் அப்போ நீங்க இந்த இதனுடைய ரகசியம் என்னன்னு கேட்ட நேரத்துல தான் நீங்க சொன்னீங்க ஆசிரியர்கள் குலாம் அர்ப்பணிப்புள்ளவர்களாக இருந்தாங்கன்னு சொல்லி. நான் முகாமித்துவம் படிக்கிற நேரத்துல எங்களோட பேராசிரியர் ஒருவர் சொல்லுவார், HRM ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கிற நேரத்துல அடிக்கடி அவர் சொல்ற ஒரு வசனம் சொல்லுவார். பேராசிரியர் ES விக்ரமசிங்க என்று சொல்லி அவர் சொல்லுவார், அடிக்கடி சொல்ற வசனம், அரவணைப்பான தலைமைத்துவம் இருந்தால் அர்ப்பணிப்புள்ள ஊழியர்கள் அந்த நிறுவனத்தில் உருவாகுவார்கள் என்பது அவர் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு விஷயம் உண்டு. அதுதான் எனக்கு இப்ப ஞாபகம் வருது சார். நீங்க அந்த ஆசிரியர்களை அரவணைச்சு சென்றதுடைய விளைவு சட்டத்துக்கு அப்பால் அரவணைச்சு சென்றதுடைய விளைவு அந்த ஆசிரியர் குலாத்தை அர்ப்பணிப்புள்ளவர்களாக மாற்றிருக்கீங்க. சைக்காலஜிக்கலி ட்ரீட்மெண்ட் எந்த அளவுண்டா உள்காப்பலம் படிப்பிக்கிற டீச்சர்ஸ் மற்ற ஸ்கூலை விரும்பி எடுக்க பார்த்தாங்க. நான் இருந்த நேரம் உள்காப்பலத்துல படிக்கிறாங்க. ஆனா அவங்களோட நான் யாரோடுமே பகிர்ச்சி கொள்ளவோ ஒன்றும் இல்லை. அவங்க நீங்க சொல்ற மாதிரி அரவணைப்பு. சார், இன்றைக்கு நாங்க கலந்துரையாடல் செஞ்சதுல நிறைய விஷயங்கள் எங்களோட பாடசாலை இந்த உங்களோட 8 வருட கால பகுதியில அதிகமான பட்டதாரிகள் உருவாகி இருக்கிறாங்க. வெளி இடங்கள்ல இருந்த மாணவர்கள் பல்கலைக்கழகம் போகலாம் என்ற நோக்கத்துல வந்து படிச்சு பெஸ்ட் ரிசல்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. புத்தளம் மாவட்டத்தில் இருக்கிற தமிழ் மொழி மூலமான பிரபல்யமான பாடசாலைகள் உலுக்கா பள்ளத்தோட போட்டி போட இல்லாத நிலைமைக்கு ஒரு தள்ளப்பட்ட நிலைமை இருந்தது. இப்படியான நிலையில சார் இதுக்கெல்லாம் என்ன உங்களோட வெற்றிட ரகசியம்? இதை பொறுத்தவரையில ஒன்று பாடசாலை நிர்வாக கட்டமைப்பு இதுதான் மிக முக்கியமானது. அதாவது நிர்வாகத்தினா இந்த தேவைகள் இந்த செயல்பாடுகளை நாங்கள் பிரித்து உரிய தரமான ஆட்களை கொடுக்கும் பொழுது அத்தனை வேலைகளும் அங்கே தரமாக நடக்குது. உதாரணமா ஒரு விவசாயத்துல இன்ட்ரெஸ்டான ஒரு ஆசிரியர் என்றால் அவருக்கு விவசாயத்தை கொடுப்போம், அழகுபடுத்தல் விஷயத்தை கொடுப்போம். அப்படியாக பொருத்தமான இதுகள். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் என்று சொல்லும்போது அந்த நிர்வகிக்கக்கூடிய அல்ல மக்களுக்கு மத்தியில மதிப்புக்குரிய ஆட்களை அது. மற்றது சட்ட ரீதியாக கொடுக்கும் பொழுது பிரின்சிபல் கிரேட்ல உள்ள ஆட்களை இப்போ கடைசி கட்டத்தில் நாங்கள் ஜலாலுதீன் மௌலவி, தாவூத் ஷாஃபி, மற்றது ஷாஃபி, மற்ற ஆஃபீஸர் இது போல இன்னமும் இவங்களெல்லாம் பொருத்தமாக இருந்தாங்க. மக்கள் மத்தியில் ஒரு மதிப்பீட்டாளர்களாக இருந்தாங்க. ஆகவே அவங்க நினைச்சுதான் இப்போ அவங்க எதுன்னு சொன்னா மற்றவர்கள் எதுவும் கிடைக்க மாட்டாங்க. அந்த அளவு பெரிய ஆட்கள் இருந்தாங்க. அப்போ இதுக்கு காரணமா இருந்தது, எனக்கு இப்படியான ஆட்களை கொண்டு வரது காரணமா இருந்தது அலுவலக மட்டத்தில் உள்ள செல்வாக்கு. அந்த செல்வாக்கை பொறுத்தவரையில தூக்காப்பழத்து வாய் தாத்தா அங்க வேலை செய்தவர் அவர் மூலமா நான் சில விஷயங்களை சாதிக்கும், நிறைய விஷயங்களை சாதிக்கும். அவருக்கு கரங்கண்ட இருந்தாலும் அவரை நன்றி மறைக்க இயலாது. அந்த அளவுக்கு எனக்கு அவருக்கு கிடைக்கிறது. எந்த அங்கே நல்ல ஆசிரியர்களை எல்லாம் நான் காட்டி கொடுத்தா அங்க ட்ரைட்டர் மூலமா இங்க போற அளவுக்கு அவங்க செய்வாங்க. ஒரு மீட்டிங்கில் ஒரு அரசியல்வாதி நான் ஹோட்டல் மீட்டிங் போய்க்க வேணும். அவர் நானும் இருக்கிறதில் ட்ரைட்டர் இருக்கும்போது எழுந்திட்டு உடனே செஞ்சோம் எல்லாம் உழுக்கப்படும் அப்படின்ற மாதிரி தொடங்கினார். முறை என்ன கண்டார் அவர் என்னோட என்ன கண்டு போது அந்த கதையை நிப்பாட்டார். தொடங்கினவர் நிப்பாட்டார். அந்த அளவுக்கு எல்லாம் உழுக்கப்பட தான் அள்ளி கொடுக்குறாங்கன்னு சொல்ற அளவுக்கு. ஏன் மற்ற ஸ்கூலுக்கு ஏன் கொடுக்கக்கூடாது? கொடுத்துதான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பயன்படுத்த தெரியாது. இங்க தாரது பயன்படுத்தப்படுது, செயல்படுத்தப்படுது. ஒரு கதிரை கூட உடஞ்ச கரையை கண்டுகொள்ள மாட்டாங்க. இன்றைக்கு அந்த கயிறு உடஞ்சினா இன்றைக்கே ரிப்பேர் உடனே நடக்கும். தலைப்பட பிரச்சனைகளுக்கு வேற அப்படியான அந்த வளங்களை அதே மாதிரி வேற அதான் சொல்ல போனா அங்க உள்ள ஒரு ஒழுக்கமும் அடுத்தது நிர்வாக கட்டமைப்பும் பிள்ளைகளை படிக்க வச்சு ஆசிரியர்கள்ட்ட உதவி புலஞ்சில. மற்ற ஊராக்கள்
தேவையில்லாத போட்டியோ இதுக்கு வர மாட்டாங்க. வரமாட்டேன். வந்தாலும் அவங்க ஆபீஸ் மட்டத்துல திரும்பிடுவாங்க. டீச்சர்ஸை காட்டி கொடுக்குற வேலை அங்கே இருக்காது. முழு பொறுப்பை நீங்க தான் எடுத்து முழுப்பெரும் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்தீங்க. பகிர்ந்து கொடுத்துட்டு ஆனா பொறுப்பெடுத்தது நீங்க பாடசாலையுடைய. அதான் நாங்க உள்ள சார். இந்த பாடசாலையில இந்த உங்களோட கால பகுதியில் புத்தளம் முழுக்காப்பள்ள முஸ்லிம் மகா வித்யாலயம் நவோதய ஸ்கூல் இந்த அரவணைப்புத்தான் மற்றது பாடசாலை பொறுத்தவரை என்ற வளர்ச்சிக்கு திட்டமிடல் இல்லை. இந்த நான் எம்இசன் கொண்டு தயாரிச்சு ஆபீஸ் மட்டத்திலையும் எனக்கு கொஞ்சம் பேரா இருந்தது. நான் எம்இசன் கொண்ட தயாரிக்கு வருட உங்களோட காலத்துல எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் கொண்டு உங்களால் அதை உருவாக்கி எனக்கு தனிப்பட்ட ரீதியில் நான் வச்சுக்கொண்டு இதுல அந்த பாடசாலையுடைய இந்த லோகோ யாரால சார் வரையப்பட்டது? இந்த லோகோ ஏற்கனவே ஆபீசரால வரையப்பட்டேன்னு கேள்விப்பட்டேன். அதுல சின்ன வோல்டேஷனோட நான் இருந்த காலத்துல செஞ்சேன். எது மாற்றம் செய்யப்பட்டது? மாற்றம் ஒன்று செய்யல. இந்த வடிவத்தை தான் அமைக்க வித்தியாசப்படுத்தின ஒழிய வேற. அதாவது இந்த இது அது இதுல போட்டது அறிவைத்து இது நேரத்தோட இருக்கு இல்ல. இந்த அரபு வசனம் அதுவும் பிரதான இந்த வசன எழுத்துக்கள் எல்லாம் நான் இருந்த உள்ளதுதான். இதுவும் உங்களோட காலத்துல சேர்க்கப்பட்டது. வாய்மொழியோட யோசனையோட தான் செஞ்சது. கை வைக்கல, அரபுகள் கை வைக்கல. இதுல இந்த லே அவுட் பிளான் செய்யப்பட்டிக்குதானே சார்? இதுல இந்த பாடசாலையுடைய காணி அமைப்பு சம்பந்தமா கொஞ்சம் விளங்கப்படுத்த. பாடசாலை காணியை பொறுத்தவரையில ஆரம்பத்துல அஸ்ரப் தான் பாடசாலை ஆரம்பிக்க வைக்கிறது கட்டி. அதுல 6 பில்டிங் 2-3 பில்டிங்கோட படிப்படியாக 6 பில்டிங் ஆயிருக்கு. அப்ப அதுக்கு பிறகு எம்பி அலி சப்ரி ஒரு 2 ஏக்கர் அது தொடர்ந்த காணியை ஃப்ரீயா கொடுத்திருக்கிறார். அதுக்கு பிறகு நாம் போன பிறகு அது தொடர்ந்து அங்கால காணி அங்கால அலிசபுடைய காணியை தொடர்ந்தாப்புல கிடந்த அலிசபுடைய காணியில ஒரு பகுதியை நாங்க விலைக்கு வாங்கணும். ஊர் மக்கள்கிட்ட பணத்தை கொண்டு இதுக்கு வாங்கி. இது எந்த கால பகுதியில் வாங்கப்பட்டது? விலைக்கு வாங்கின மேலதிகமாக விலைக்கு வாங்கினது நான் நினைக்கிறேன் 2006 2005 2007 இருக்கு. 2007 நான் வந்து எந்த காலப்பெல்லாம் விலைக்கு வாங்கினேன். மொத்தமா பாடசாலையுடைய மொத்த காணியின் பரப்பளவு இப்ப பரப்பளவு பொறுத்தவரை 2 ஏக்கர் 4-5 ஏக்கர் கிட்ட இருக்கும். 5 ஏக்கர் கிட்டத்தட்ட இருக்கணும். சரியான அளவு எனக்கு மனதில் இல்லை இருக்கணும். அப்ப இந்த பிளான் அமைக்கப்பட்டது 2006 இல்லைன்னா சார்? 21/4/2006 சர்வே பண்ணப்பட்டது. அப்ப காணி வாங்கப்பட்டது அப்ப 2006 தான் இருக்கணும். எடுத்துதான் பிளான் காணி எடுத்திருக்கோம். அங்க அலையெல்லாம் சிஸ்டம் தான் ஒழுங்குன்றது மிக முக்கியம். அதான் அங்க நடந்தது, வேற ஒன்றும் இல்லை. மற்றது எங்களோட கூட இதுதான் வந்திருந்த என்ன சில ரஸ்வின்னு சொல்லி போட்டு கேகேஎஸ் வந்து நல்ல உற்சாகமான ஒரு பொடியனா இருந்ததால அவர் மூலமாவே அவர் கேகேஎஸ் வேலை, பியோன் வேலை, எல்லா வேலையும் அவர் தான் செய்யறது உதவியா இருந்தது. ஓடி ஆடி திரிகிறதுக்கெல்லாம் உதவியா இருந்தார். இதாக ஆபீஸ் மட்டத்தில் இருந்தார். இன்னும் ஆபீஸ்ல போன உடனே ஒரு நமக்கு ஒரு இதெல்லாம் ஒழுங்கா இருக்கிறதால ஒரு செல்வாக்கு. இனி அதாவது உங்களுக்கு இருந்த ஒரு நம்பிக்கை கூடுதலா சூப்பர்விஷன் கூட வரமாட்டாங்க. அப்போ ஒரு முறை எனக்கு ஒரு ஐஎஸ்ஐ சொன்னார், அப்படியே காலையில் 1 ஸ்கூலுக்கு தான் போறது பிளான் பண்ணாங்க. பிறகு பார்க்க காலையில ஸ்கூலுக்கு என்னது போறாங்க, நல்லா தான் இருக்கு, வேற ஸ்கூலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி போட்டு விളിக்கிட்டவங்க வராம விட்டாங்க. அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்படியே என்ன நம்பிட்டாங்க, ஒரு ஆபீஸ் நம்பினது. அப்ப நான் சொன்னா உண்மை இருக்கும், நான் தேவைன்னு சொன்னா தேவை இருக்கும். இந்த அளவுக்கு ஆபீஸ்ல நம்பிக்கை பெற்றதால எனக்கு கொஞ்சம் எல்லா வளங்களையும் பெறக்கூடிய வாய்ப்பு, சாதிக்கக்கூடிய நிலைமை. என்னன்னா எங்கள்கிட்ட ஓஎல்இ ஸ்காலர்ஷிப் இப்படியான ரிசல்ட்ஸ்கள் கொஞ்சம் நல்லா வந்ததால நாங்க அந்த இதுகளை வச்சு நாங்க முயற்சித்தோம். அப்ப முயற்சித்து அது நவோதய ஸ்கூல் எங்களுக்கு அந்த இடத்துல எங்களுக்கு நவோதய ஸ்கூல் ஆகிறதுக்கு அரசியல் வாய்தான் நூன் நூன் அவர் மூலமா தான் நாங்க
அதை செய்து முடித்தோம். செய்தோம். அதுக்கிடையில வேற அரசியலும் இடையில புகுந்து இது பண்ணி குழப்பி கொண்டு நின்றாங்க. இருந்தாலும் அந்த அடிப்படை காரணம் நவோதய பாடசாலை என்று கல்வி அமைச்சால லெட்டர் கிடைக்கப்பட்டோம். லெட்டர் கிடைக்கப்பட்டு இங்கே இருக்கு நவோதய பாடசாலை என்று அதுக்கு அதோட அந்த நவோதய பாடசாலை ஸ்கூலுக்கு அப்ப இல்லாம நவோதய இந்த இருக்கு அந்த கடிதம். நவோதய கடிதம் கல்வி அமைக்கில் 2/4/2008 செய்யப்பட்ட நவோதய பாடசாலை ஆக்கின கடிதம் எங்கள்கிட்ட இருக்கு. சரியா? அது சம்பந்தமான உதவிகள் எதுவும் கிடைக்கிறதா என்பது எனக்கு நான் வந்த பிறகு நிலைமை எனக்கு தெரியாது. சரியா? அதே மாதிரி அட்வான்ஸ் சயின்ஸ் வைக்கிறதுக்கும் எங்களுக்கு அனுமதி எங்களுக்கு கிடைக்குதான். அதான் 1AB ஸ்கூல் அது அந்த கடிதம் தான் இருக்கு. அட்வான்ஸ் சயின்ஸ் வைக்கிறதுக்கு அனுமதி இருந்தது 16/7/2009 கடிதப்படி எங்களுக்கு அங்கு அட்வான்ஸ் லெவல் சயின்ஸ் தொடங்கி 1AB ஸ்கூல் ஆக்கப்பட்டு. ஆனால் அந்த சயின்ஸ் தொடங்கி நாங்கள் சயின்ஸ் தொடர்ந்து கொண்டு போக முடியாம போயிட்டேன். என்னென்னா எங்களுக்கு இந்த சயின்ஸ் வழங்கி உதாரணமா சல்மான் சார் பிஎஸ்சி, அதே மாதிரி அவர் வைஃப் நலிகரா பிஎஸ்சி, இவங்களெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா நாங்க அங்க தொடங்கிட போறோம்ன்ற ஒரு பொறாமைன்னு சொல்லலாம். இருந்த அரசியல்வாதிகள் அவங்க 2 பேரையும் இங்கால மாத்தி எடுத்துட்டாங்க. டவுனுக்கு மாத்தி அங்க செல்வாக்கு பயன்படுத்தி அப்படி எடுத்ததால எங்களுக்கு தொடர்ந்து அதை செய்து கொள்ள முடியாம ஆக்கி வைக்கிறாங்க. ஆனா நேரம் எங்களோட பாடசாலையுடைய தரம் எப்படி இருந்தது? அதான் இந்த சயின்ஸ் இருந்தா தான் அந்த ஸ்கூல் 1AB. இப்ப எங்களுக்கு இந்த கடிதத்தின்படி எங்க ஸ்கூல் 1AB. நாங்க தான் சயின்ஸ் வைக்காம இருக்கிறோமே ஒளிய இப்ப மற்றபடி ஸ்கூல் 1AB. இப்ப எங்களுக்கு வாதிட்டு அங்க சயின்ஸ் தொடங்க எந்த டைமும் தொடங்குறதுக்கு எங்களுக்கு அனுமதி இருக்கு. அதை யோசிக்கணும். அது நான் ரிட்டையர் பண்ணி மஞ்சள் வந்ததால எனக்கு அது கிடைச்சதும் உங்களுடைய வென்ற காலம் தான் 1AB வென்ற காலம் தான் கிடைச்சதும் இந்த காலத்துல தான் இந்த கிடைச்சது. இதுக்குரிய இதெல்லாம் நான் மற்ற இன்னொன்று பாடசாலை முன்னேறதுக்காக செஞ்ச விஷயம் என்னன்னா எப்பொழுதும் ஒவ்வொரு வருஷமும் எமிஸ் தயாரிக்கிறேன் வளமையா இருந்து எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஒவ்வொரு வருஷமும் இந்த 2012ஆம் ஆண்டு கடைசியா சேர்க்குள்ள இருக்கமே செய்யறது இல்ல. இது உங்களோட இது என்னோட இது தனிப்பட்ட நான் எந்த இதுக்காக இது உண்டு. அது எந்த சிஸ்டம். அது இது வருஷம் இது உங்களோட காலத்துல 8 வருஷத்துக்குரிய முழு தகவலும் முன்னுக்குள்ள தகவல்கள் இருக்கு. 8 வருஷத்துக்கு முன்னுக்குள்ள தகவலும் சில எக்ஸாம் பாஸ் பண்ணது அந்த தகவல் எல்லாம் வெளியே இருக்கு. அப்போ ஒவ்வொரு வருஷமும் நான் முன்னுக்குள்ள ரிப்பீட் பண்ணி செய்துட்டு வாருது. அப்படி அதோட முக்கியமான சர்க்குலர்கள் இதுகள்ல அதையும் வச்சுக்கொள்றேன். ஏன்னா ஒரு அவசரத்துக்கு ஒரு சர்க்குலர் தேவைப்பட்டா அதுவும் வெளியே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தேன். மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படி மற்ற மாணவர்களுக்கு கோவை சரியா பயன்படுத்தப்பட்டு நடைமுறை மாணவர்களுக்கு கோவை நடைமுறை. அதே மாதிரி இதுல பிளானிங் கூட இந்த காணிகள் கூட ஆரம்பத்துல நம்மட முன்னாள் MP அலி சப்ரியா அவர்கள் கொடுத்த 2 ஏக்கர் காணிகளை தான் கட்டுப்பட்டு இருக்கு. அது இப்ப இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளவு வரையும் பாடசாலையில மொத்த காணிட அந்த வளவுதான் கனெக்ஷன் இந்த பாடசாலை ஹெக்டர்ஸ் 2.5527 இதான் பாடசாலையில இப்ப உள்ள பரப்பு உலக இருக்கு. இதுக்கு எங்களுக்கு உதவியா இருந்தார். அவரெல்லாம் படம் எல்லாம் கீறி தந்தார். காலஞ்சென்றார் நம்மளோட சேவிய பின்னிக்கு இருந்தார். நாசருக்காக தான் சேவியர். அவர் தான் பிளான் எல்லாம் கீறி தந்தார். எந்த காலப்பகுதியில சார் இது 2006 சரி 2006 தான் கடைசியா நாங்க அந்த 2 ஏக்கர் காணியோட இன்னும் கொஞ்சம் விலைக்கு வாங்கி
வளவை பெருசாக்கி நல்ல ஒரு செவ்வக வடிவத்தில் அதை அமைச்சு பிளே கிரவுண்டும் அந்த விலைக்கு வாங்குற நேரம் யார் நிதி பங்களிப்புல நிதி பொதுமக்கள்லாம் சொல்லணும். பொதுமக்கள் பல வகைகளையும் எங்களுக்கு கிடைச்சிது. பொதுமக்கள் பங்களிப்புடன் பொதுமக்கள் இல்லாம ஒன்றுமே செய்ய இல்லாத. சார், இன்றைய கலந்துரையாடலூடாக பாடசாலையுடைய வரலாற்றில் மிக முக்கியமான சில தகவல்கள் இன்றைக்கு உங்களிடம் இருந்து நாங்கள் தெரிஞ்சு கொண்டோம். 30 வருடத்துல 8 வருடங்கள், சுமார் 8 வருடங்கள் நீங்க தான் பாடசாலையுடைய அதிபராக கடமையாற்றி இருக்கிறீங்க. அந்த காலப்பகுதியில் அடைந்த அடைவு மட்டங்கள், பல்கலைக்கழகத்தில் அடைந்த அடைவு மட்டங்கள் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் எங்களோட கலந்துரையாடினீங்க. அதே போல இந்த பாடசாலையுடைய இவ்வளவு வெற்றிக்கு என்ன காரணங்கள், இந்த நிறைய விஷயங்கள் சம்பந்தமாக எங்களுடைய கலந்துரையாடினீங்க. அதே போல இந்த உங்களுடைய அந்த எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஊடாக உங்களுடைய 8 வருட கால பகுதியில் இந்த பாடசாலை அடைந்த நவோதய பாடசாலையாக உருவாக்கப்பட்டது. அதே போல 1AB, அதாவது உயர்தரத்திலே சயின்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கான கல்வி அமைச்சாளர் தரப்பட்ட கடிதம் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் இன்றைக்கு நாங்கள் கலந்துரையாடி இருந்தோம்.